அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 அண்ட் 2A. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜூலை 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கான கரெக்டான டைமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு 3 months தான் இருக்குது. ஸோ ஜூலை பாதியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ செப்டம்பர் மாதம் எண்டில் நமக்கு எக்ஸாம் வந்துடும். இந்த 3 மாசத்துக்குள்ள நம்ம எத்தனை டைம் டெஸ்ட் போட்டு பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஜூலை 1 கரெக்டாக அந்த ஜூலை மந்தோட எண்டு வரைக்கும் கரெக்டாக அந்த 30 நாள் அல்லது 31 நாள் எத்தனை நாள் இருக்கோ அந்த மந்த் ஃபுல்லாக நமக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி சாயங்காலம் கரெக்டாக 6:30 6 அல்லது 6:30 உங்களுக்கு கொஸ்டின் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கு பிடிஎஃபாகவே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதில் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் அடுத்த நாள் காலையில் இல்லை அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ள வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்குரிய ஆன்சரை நம்ம அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். திருப்பி அன்னைக்கு சாயந்தரம் திருப்பி டெஸ்ட் வரும். திருப்பி அடுத்த நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதோட ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோலேயே பார்த்துடலாம், டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த 1 monthல ஃபுல் சிலபஸை நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஒரு டெஸ்ட் பேட்ச்ங்கிறது 30 நாள் அல்லது 31 நாள் நடக்குது அப்படின்னா நம்ம அந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்குரிய 100 மார்க்கை அதுக்குள்ள ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அந்த 30 நாளில் ஸ்பிளிட் அப் பண்ணி ஃபுல் சிலபஸை என்ன பண்ணி ஆகணும், நம்ம படிச்சாகணும், டெஸ்ட் போட்டு எழுதி ஆகணும். ஓகேவா? இப்போ ஜூலை 1 அன்னைக்கு என்ன படிக்கணும், ஜூலை 2 அன்னைக்கு என்ன படிக்கணும், ஜூலை 3 அன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக ஜூன் 30 அல்லது ஜூன் 25 30க்குள்ள எல்லாருடைய மெயில் ஐடிக்கும் அந்த என்ன படிக்கணுங்கிற ஸ்கெடியூலை அனுப்பிடுவேன். ஓகேவா? ஸோ எல்லாமே மெயில் ஐடி பர்பஸ் தான். ஸோ மெயிலில் போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு தான் மெயில் ஐடியை ப்ரிஃபர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ஜூன் மாதம் எண்டில் உங்கள் மெயில் ஐடிக்கு ஸ்கெடியூல் அனுப்பிடுவேன். ஜூன் 1 ஜூலை 1 அந்த ஜூலை 30 அல்லது 31 எத்தனை தேதி இருக்கோ அத்தனை தேதிக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஸ்கெடியூலை போட்டு அனுப்பிடுவேன். ஸோ ஜூலை 1 நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கெடியூலை கையில் வச்சுட்டு ஜூலை 1 சாயங்காலம் 6:30 டெஸ்ட் கரெக்டாக மெயில் ஐடிக்கு 6:30 மெயில் வருதுன்னா கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி லேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட்டாக எடுக்க முடியுதா, பிரிண்ட் அவுட்டாக எடுத்தும் நீங்கள் லைவ்ல டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இல்லை மொபைல் என்ன பண்ணுறீங்கிறீங்களா, ஸோ மொபைல் எடுத்தாலும் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஆனால் பெட்டர் என்னோட சஜஷன் என்னன்னா, முடிஞ்சா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்து அதுக்கு டைம் செட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா லேப்டாப்பில் பார்த்தாலும் கண் ஷெயின் ஆகும், மொபைலில் பார்த்தாலும் கண் ஷெயின் ஆகும். ஓகேவா? ஸோ பெட்டர் ஒரு பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட்டை டெஸ்ட் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை கொடுக்குற பிடிஎஃபை பிரிண்ட்டாக ஷஃபில் பண்ணி வச்சு 2-3 டைம் நீங்கள் டெஸ்ட் போட்டு போட்டாலும் சரி. அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கான தான் நான் பிடிஎஃபாகவே அனுப்புறது. ஓகேவா? எப்போ வேணாலும் அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கட்டும், எப்போ வேணாலும் டெஸ்ட் போட்டு பார்க்கட்டுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான். ஓகேவா? ஸோ இதனுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 வருஷத்துக்கு 4 வருஷமா அது 4 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே அமௌண்ட் தான் டெஸ்ட் பேட்ச் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். வெறும் 199. இப்போவும் அதே அமௌண்ட் தான் 199 மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் 9994108228. இது அக்கௌண்ட் நம்பர் 200765551698. இது அப்படிங்கிறது என்னுடைய அக்கௌண்ட் நம்பர். இந்த 2 நம்பர்ல எதிராக வேணாலும் நீங்க பே பண்ணலாம். வெறும் 199 மட்டும் பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ அந்த லிங்க்ல உள்ள போனீங்கன்னா உங்களோட பேரு, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்கும். ஸோ அதை கரெக்டாக கொடுங்க. தயவு செய்து மெயில் ஐடியை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. ஆக்டிவா எந்த மெயிலில் இருக்கீங்களோ அதை மட்டும் கொடுங்க. மெயில் மட்டும் தான் இங்கே கம்யூனிகேஷனு. ஓகேங்களா? ரொம்ப ரேர் தான். அந்த வாட்ஸ்அப் கூட எதுக்கு அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, மொபைல் கான்டாக்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சஜஷன்னா 100% மெயில் ஐடியை தெளிவாக கொடுங்க. உங்களுடைய மெயில் ஐடி ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடியை ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி கரெக்டா சப்மிட் கொடுங்க. தயவு செஞ்சு மெயில் ஐடி மட்டும் தான் இங்க ஒரே ஆக்சஸ். ஓகேவா? ஸோ நீங்க பணம் அனுப்புறதுன்னா ஜிபே நம்பர் 9994108228. ஃபோன்பேவும் அந்த நம்பருக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 9994108228 இந்த நம்பரை மேலே சர்ச் பண்ணீங்கனாலே ஜிபேல சர்ச் பண்ணாலும் காட்டும், ஃபோன்பேல சர்ச் பண்ணாலும் காட்டும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ல போடணும்னு நினைச்சீங்கன்னா 200765551698 இந்த நம்பருக்கு ஸோ 199 மட்டும் பே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜூலை 1 இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். என்னோட பெரிய சஜஷன் என்ன அப்படின்னா, படிக்கிறதுங்கிறது
நம்ம படிச்சு மனப்பாடம் பண்றது மட்டும் கிடையாது, மனப்பாடம் பண்ணதை திரும்ப வெளியே எடுக்கவும் தெரியும் நமக்கு. அதுதான் ஃபுல்லான ஒரு எஜுகேஷன் பர்பஸ் உடைய ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னு சொல்றது. ஓகேவா? நம்ம படிச்சு மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தோம்னா அது என்ன யூஸ் இருக்கு? எக்ஸாம்ல திரும்பவும் அதை யோசிச்சு வெளியே எடுக்க தெரியணும். எடுத்து பேப்பர்ல அதை பிரதிபலிக்க தெரியணும். அதுதான் முழுமையான சக்சஸை கொடுக்கும். ஓகேவா? நம்ம படிச்சுட்டே இருப்போம், மண்டையில ஏறிட்டே இருக்கும், ஆனா திருப்பி வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸே பண்ண மாட்டோம். அதுலதான் நிறைய பேர் தோல்வி அடைகிறது. ஓகேவா? ஸோ படிக்கிறாங்க போய் மறந்துருன்னு சொல்லுவோம், இங்க படிச்சோம் ஆனா அங்க ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஏன் வருதுன்னா டெஸ்ட் போட்டு பார்க்காதனால மட்டும்தான். ஸோ அட்லீஸ்ட் 3 டெஸ்ட்ல எத்தனை டெஸ்ட் வேணாலும் போட்டு பாருங்க, அது உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் அமையும். ஸோ நம்ம பறவை அகாடமிலேருந்து ஆல்ரெடி தெரியும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எங்கேயும் சப்போர்ட்டே கிடையாது, நமக்கு தெரியும். ஸோ எல்லா பக்கமும் ஜென்ரல் தமிழ் தமிழ் தான். ஸோ இருந்தாலும் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே ரொம்ப தெளிவா இருக்கேன் நான். ஸோ ஜூலை மாதம் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு டெஸ்ட். ஸோ ஜூலை மாதம் டெஸ்ட் பேட்சுக்கு அமௌண்ட் 199. அடுத்த மாதம் சேருன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் சேம் 199 தான், அதிகமாலாம் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மந்த் இந்த 199க்குரிய என்னென்ன பர்பஸ்லாம் நான் தர்றேன் அப்படின்னா, ஒரு மாதம் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அலவுடு, டெய்லி 6லேருந்து 6:30க்குள்ள உங்களை டெஸ்ட் ஸ்கெட்யூல் என்ன கொடுத்துருக்கணும் அதோட அமௌண்ட், அதோட கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த நாள் வீடியோவில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? மறக்காம கீழே இருக்க லிங்க்ல தெளிவா நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி அதை தெளிவாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் சிலபஸை ரொம்ப தெளிவாக படிங்க. என்னோட கெஸ்ஸிங் படி புது சிலபஸ் டஃப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதே மாதிரி தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன், மாற்றினாங்க. பயங்கர டஃப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் டஃப்பாக இல்லை. அபோவ் 95, 96 வரைக்கும் ஸ்கோர் பண்ணோம். மொதல் அட்டம்ப்ட்ல எல்லாரும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.